கலக்கிட்டீங்க. இது வரைக்கும் புடவையில தான் பார்த்தேன். தடவை பேண்ட் ஷர்ட்ல அழகா தான் இருக்கு. பாய். இந்து கர்ணா உன்னை பார்த்து ரசிக்கிறா. ஏய், இன்னும் எதுக்கு இங்கே பல்ல கட்டிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? போய் ட்ரெஸ் மாத்துங்க. பார்க்க சகிக்கல. சீ. ஐயாக்கா முடியலக்கா. மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போமா? முதல்ல இருந்தா இவங்க இவ்வளவு பயப்படுறாங்களே. இவங்க எல்லாரையும் எப்படியாவது நம்ம தான். விஸ்வா எதுக்காக வர சொல்லிருக்காரு? அப்பா, வர சொன்னீங்களா? என்னடி வர வர உன் ஆட்டம் ரொம்ப ஓவரா இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நாங்க எப்பவும் மாதிரி தான் எங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இந்து இந்த வீட்டுக்குள்ள வந்த தைரியத்தை தர நீங்களா அவ கூட சேர்ந்து ஆட போறீங்க? உன்ன இந்த வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ, இல்ல உன்னை உசுரோட புதைச்சிரும். ஜாக்கிரதை. முன்னாடிலாம் எங்க மூச்சு காத்து சத்தம் கேட்டாலே பயந்து நடுங்கி நிக்கிறவளுங்க, இப்போ எங்களை கிண்டல் பண்ற அளவுக்கு தைரியம் வந்துச்சா? ஏதோ எலெக்ஷன் வர்றதுனால கொஞ்சம் விட்டு பிடிச்சிட்டு இருக்க, அதையே காரணமா வச்சு பழைய கட்டுப்பாட்டெல்லாம் உடக்க இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த கிருபா யாருன்னு மத்தவங்க தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஒழுங்கு மரியாதையா ஒரு பொம்பளையா பொறுப்புணர்ச்சியோட உன் கீழே இருக்க மத்த பொம்பளைங்கிட்ட சொல்லி ஒழுங்கா நடக்கவை. என்ன நான் சொல்றதெல்லாம் புரியுதா? புரியுது, புரியுதுங்க. அன்னைக்கு கிளவுட் கிச்சன்ற பேர்ல சோத்த சமைச்சு வித்துட்டு இருந்தீங்களே, அப்பவே எனக்கு இருந்த கோவத்துக்கு உன்னை கழுத்தறுத்து போட்டுக்கணும். அப்படி பண்ணிருந்தா இந்த வீட்டுல இருக்க மிச்ச சொச்சமாவது ஒழுங்கா இருந்திருக்கும். அன்னைக்கு அதை பண்ணாம கம்முன்னு விட்டதுனாலதான் நீ திரும்பவும் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்ட. உங்க எல்லாருக்குமே சாப்பாடு போடுறது அப்பா தானே. ஆனா நீங்க அப்பாக்கு விசுவாசமா இல்லாம அந்த இந்து கூட சேர்ந்துக்கிட்டு அப்பா மாதிரியும் சித்தப்பா மாதிரியும் ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இப்படி கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. நாங்க சும்மா. நான் உன்கிட்ட அதெல்லாம் கேட்கல. இதுக்கப்புறம் இந்த வீட்டில் முன்னாடி எப்படி அமைதியா எந்த சத்தமும் இல்லாம நாங்க சொல்றத மட்டும் கேட்டு அடங்கி ஒடுங்கி இருந்தியோ அதே மாதிரி இருக்கணும். இல்லனா அதுக்கப்புறம் நீ உயிரோடயே இருக்க முடியாது. பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீ வேணுன்ற அவசியமும் இல்லை. இந்த மாதிரி இன்னொரு தடவை தப்பு நடந்துச்சுன்னா நான் யோசிச்சுலாம் இருக்க மாட்டேன். அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இந்தாங்க. என்னடா? வக்கீல் அனுப்பியிருக்காங்க.
வச்சு அந்த இந்துவை என்ன பண்றேன்னு பாரு. நான் உன்னை இப்போதான் நான் நீயாவும் நீ நானாவும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பாரு நீயே வந்துட்ட. என்னாச்சு இவனுக்கு இன்னைக்கு? எதுக்கு தனியா நின்று ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான்? இந்த பாரு இந்த மூஞ்சியெல்லாம் இப்படி வச்சுக்காத. நான் மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு போதும். ஏய் நீ எப்போ இங்க? ஐயோ உண்மையாவே வந்துட்டாளா? ஓ, நான் வந்து டேய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச அது பாரு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ரொம்ப நாளாக இதை பற்றி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். நான் சொல்கிறத கேள. கர்ணா, யாரா அது? அண்ணா என்னண்ணே இந்த பக்கம்? உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போல தானே வந்தேன். இவங்க 3 பேரும் எதுக்கு இந்த நேரத்துல கர்ணா அண்ணனை பார்க்க போறாங்கன்னு தெரியலையே. என்னன்னு போய் பார்ப்போம். என்ன விஷயம்ண்ணா? ஆமா, நாளைக்கு உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? எதுவும் இல்லைண்ணா. சரி, அப்படின்னா நாளைக்கு உன் பொண்டாட்டியும் எந்த வேலை வச்சுக்கிறான்னு சொல்லு. ஏன்னா நாளைக்கு உன் டைவர்ஸ் கேஸு கோர்ட்டில் விசாரணைக்கு வரும். கர்ணா, இது முதல்ல ஏறிங்க. கண்டிப்பா நீ போகணும், இல்லைன்னா கேஸ் இழுன்னு இழுத்துரும். நாளைக்கு மறக்காம 2 பேரும் அங்கே போயிடுங்க. அப்பதான் 6 மாசத்துல எல்லாம் முடிஞ்சு டைவர்ஸ் கைக்கு வரும். அதுக்கப்புறம் தான் உனக்கும் போனாக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்.